இந்த வீடியோவில் யூடியூப்ல இருந்து வந்த 3 முக்கியமான அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டுன்றது வரமா அல்லது சாபமான்றத வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜவித்யாலயா சேனலில் பெய்டு கோச்சிங் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் சேர்ந்து பெனிஃபிட்டான பலருடைய இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த 3 அப்டேட்டுன்றது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வியூஸுன்றது 100% மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மட்டும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் அப்டேட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் கம்யூனிட்டி டேப்னு ஒன்று இருந்துச்சு, அது வந்து இப்போ போஸ்ட்டுன்னு சொல்லி மாறி இருக்குங்க. இப்போ இந்த போஸ்ட்டில் கூட அந்த யூடியூப் சேனலுடைய ஓனர் தான் போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, போல் க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு போஸ்ட் எழுதுறது, இது மாதிரி வந்து பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ எல்லாருமே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ்புக் குரூப் மாதிரியும், கிட்டத்தட்ட ஒரு டிஸ்கார்ட் குரூப் மாதிரியும். இப்போ நீங்கள் டிஸ்கார்ட் போயிருந்தீங்கன்னா தெரியும், அந்த டிஸ்கார்ட் சர்வரை க்ரியேட் பண்ணவர் மட்டும் இல்லாமல் மற்ற ஃபேன்ஸ் எல்லாருமே என்கேஜ் பண்ணுற மாதிரி அது வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். அதாவது அவங்க மூவி அப்டேட்ஸை தவிர, அவங்க கம்யூனிட்டி போஸ்ட்டை தவிர, அங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஃபோட்டோ போடுறது, அது ரொம்ப கிளம்ஸியாக வந்து ஆயிடுச்சுங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இப்போதைக்கு டெஸ்க்டாப்பில் வரல, மொபைலில் மட்டும்தான் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. என்னுடைய சேனலுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். இன்னொரு வீடியோ கூட நான் வந்து போடுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்த அப்டேட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாத்துக்குமே நியூன்ற ஒரு அப்டேட்டுன்றதை யூடியூப் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, அது நியூ வீடியோன்னு வியூவர்ஸ்க்கு எப்படி தெரியும்? ஸோ தட் என்ன பண்ணுறாங்க, நியூ அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ 24 மணி நேரத்தில் பர்ஃபார்ம் பண்ணால் தான் உண்டு. அதுக்கு மேலே அந்த வீடியோ புஷ் ஆகாது, சரிங்களா? அதாவது அந்த வீடியோ நல்லா இருக்கும் பட்சத்தில் புஷ் ஆகும், அப்படி இல்லைன்னா அது புஷ் ஆகாது. இப்போ இந்த நியூன்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் நியூவாக போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே ஒரு அட்வான்டேஜ்ன்றதை யூடியூப் வந்து சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான். இப்போ இந்த மொபைல்லையாக இருக்கட்டும் அல்லது டெஸ்க்டாப்லேயாக இருக்கட்டும், இல்லை டிவியில் கூட இந்த மாதிரி செக்ஷன்ஸ் பிரிக்கிறாங்க. இப்போ வந்து மியூசிக்கு, நீங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கு, கோபிநாத், மசாலா ஹிட்ஸ், டிவி டெலிவிஷன் ட்ராமா, தெலுங்கு சினிமா, இப்போ மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா ஸ்விங் மிஷின்ஸ். இது வந்து நான் பார்க்கல, இது வந்து சைன் அவுட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செக்ஷன்ஸை வந்து மேலே கொடுக்குறாங்க. ஸோ தட் இதில் நீங்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயம், இதன் மூலிமா உங்களுடைய சேனலுக்கு வியூஸ் எப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயந்தான். அதாவது நீங்கள் ஒரே ஒரு டாப்பிக்கில் மட்டும் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செக்ஷனில் உங்களை மாதிரியே வீடியோஸ் போடுறவங்க பக்கத்தில் நீங்கள் போய் இருக்க முடியும். அதாவது ஒரு நியூ சேனலாக இருந்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டு, சரிங்களா? இந்த மாதிரி செக்ஷனில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய வியூஸ்ன்றது வரும். நீங்கள் வந்து உங்களுடைய சேனல் அனலிட்டிக்ஸில் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோரில் போய் பாருங்கள், அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போய் பாருங்கள். இந்த இடத்துலேருந்துலாம் வியூஸ் வந்து வந்திருக்கு. என்னுடைய கிளைண்ட்டுடைய சேனலில் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அனலைஸ் பண்ணி நான் வந்து சொல்கிறேன். அடுத்த அப்டேட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து ரேட்டிங் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கலாம், இல்லை மற்றவங்கள திட்டி கூட போட்டிருக்கலாம், இல்லை அந்த வீடியோவில் வந்து ஒரு லோ எஃபோர்ட்டாக போட்டிருக்கலாம். அப்போ யூடியூப் என்ன பண்ணுறாங்க, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு ரேட் பண்ணுறாங்க. எப்படி வந்து ஒரு ஸ்விக்கி சொமேட்டோலையோ ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபுட்டு எப்படி இருந்ததுன்னு தரத்தை கேட்குறாங்களோ, அது மாதிரி உங்கள் வீடியோவுடைய தரத்தை, அதாவது லைக்கு, கமெண்ட்டு, இதை தாண்டி இவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? ஸோ தட் இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரோல் பண்ணி போடுவாங்க. அது சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் அந்த ட்ரோல் பண்ணி போடுறது வந்து நிறைய வியூஸ் போகும். அப்படி இருக்கும்போது சில நியூட்ரலான ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து ரேட்டிங் பண்ணுவாங்க. இதில் ரேட்டிங் பண்ணும்போது யூடியூப் வந்து என்ன பண்ணோம், இந்த வீடியோ வந்து புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்றதை குறைக்கும். அதாவது இந்த வீடியோ ஒரு நெகட்டிவான வீடியோ, ஒரு ட்ரோல் வீடியோ, இந்த மாதிரி அதை வந்து ரேட்டிங் பண்ணி நம்ம போடும்போது யூடியூப் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுன்றது தான் என்னுடைய கருத்து. இதே மாதிரி பாருங்கள், மேலே இருக்கிற வீடியோன்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, குட் சஜஷனா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதாவது யூடியூபுடைய ஜென்யூனான ஒரு இன்டென்ஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இப்போ இந்த ஜியோன்ற ஒரு ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறமா எல்லார் கையிலையும் மொபைல் வந்துருச்சு, நிறைய யூடியூப் சேனல் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தவங்கள திட்டி இன்னொருத்தவங்க போடுறது, இல்லை இன்னொருத்தவங்க ஃபேஸ் வச்சு போடுறது, இப்படி எல்லாருமே வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தரத்தை வந்து அவங்க பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு வீடியோவை காமிச்சு, இந்த வீடியோன்றது ரெக்கமெண்ட் பண்ணது சரியா, இந்த வீடியோ கண்டென்ட் பார்த்தீங்களே அது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு, இது வந்து நான் 2 இடத்துல தாங்க காமிச்சிருக்கேன். இது மாதிரி பல இடத்துல நான் வந்து பார்க்குறேன். ஸோ உங்கள் வீடியோவுடைய கண்டென்ட்டை நல்லா போட்டிங்கன்னா தப்பிச்சிருவீங்க. வீடியோடைய கண்டென்ட் நல்லா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 3 ரேட்டிங்கோ இல்லை 2.5 ரேட்டிங்கோ கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சேனல்ன்றது புஷ் ஆகாது. அடுத்த அப்டேட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து இந்தியாவுக்கு மட்டுமே ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்கு. அது என்னென்னா, அதாவது இப்போ டைட்டில் ஒன்றா இருக்கும், உள்ள வீடியோக்குள்ளே ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அதாவது ஒருத்தவர் இறந்துட்டார் அப்படின்னு செய்தி போடுவாங்க, உள்ளே போய் பார்த்தா அது இருக்கவே இருக்காது. இவருடைய மகன் இவரா அப்படின்னு சொல்லி போடுவாங்க, ஆனால் உள்ளே போய் பார்த்தா வேற ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி மிஸ்லீடிங்கான டைட்டில்ஸ், மிஸ்லீடிங்கான தம்ப்நெயில்ஸ் வைக்கிறவங்க சேனலுக்கு இப்போ வந்து எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சேனலை வந்து டிமானிட்டைஸ் பண்ணவும், சில சேனலை வந்து டெர்மினேட், அதாவது அவங்க சேனலே டெலீட் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து மிஸ்லீடிங்கான டைட்டில் வந்து வைக்காதீங்க. உங்களுடைய சேனல் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்காதீங்க. இப்போ வந்து உதாரணமாக இந்த வைரஸ் வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு புயல் வந்துக்கிட்டு இருக்குது, இப்படிலாம் வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனல் காலியாயிரும். ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் சேனல் வந்து பில்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த மாதிரி மிஸ்லீடிங்கான டைட்டில் வந்து வைக்காதீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, அந்த சேனலை வந்து க்ரோ ஆகலை, அல்லது ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த சேனலை எப்படி க்ரோ பண்ணணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னுடைய பெய்டு கோச்சிங் வாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து இமெயில் பண்ணுங்கள். உங்களுடைய சேனலுக்கு 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை என்னால் கொண்டு வைக்க முடியும். இதற்கு வந்து மானடைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நான் பயன்படுத்துவேன். இதில் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் போடணுன்ற அவசியம் இல்லை. வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். டெய்லி வீடியோஸ் போடுறது இல்லை, அதாவது 100 வீடியோஸ் போடணும்னு சொல்லுவாங்க. இங்கே யூடியூப் டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்கல்ல, இவங்க சொல்கிறது எதையுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். 4 மாதத்துக்குள்ளே உங்களுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதற்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மெயில் பண்ணுங்கள்.